Warm Hmm. welcome to everyone, guys. Today we are with Mr. K. Bharat Kumar, who is working as a technical engineer in Vigod service. Welcome, Bharat. Hello, Mitchu. Yeah, everyone can ask whatever doubt you have. Thank you, Bharat. Come on, Vijukan. Hi sir, myself Ruchiban. Uh, I completed a diploma and then I joined higher studies, bro. In your field, Okay. I think in your field you can see diploma and engineering. Variations of diploma and engineering. What the Okay. your opinion in this question? Okay. If I want to answer it in English or Tamil, whatever. Yeah, you can say Uh, in whatever language what's your comfort? You're easy. comfortable, bro. Okay. I will talk in Tamil. Most familiar to me. First of all, bro, நீங்க டிப்ளமோ ஜாயின் பண்ணிட்டு ஜாபுக்கு போறீங்களா, இன்ஜினியரிங் ஜாப் ஜாயின் பண்ணிட்டு ஜாபுக்கு போறீங்களா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு என்வரான்மெண்ட் என்டர் ஆனோன்னே அந்த இனிஷியல் ஸ்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கத்துக்க அந்த ட்ரைனிங் பீரியட் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு 1 or 2 months கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஒர்க்கிங் டைம்லயே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ ட்ரைனிங் முடிஞ்சு நீங்க ஆக்சுவல் ஒர்க் ஜாயின் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். அது நீங்க எடுக்கிற ஃபீல்டை பொறுத்து. உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு 1 or 2 monthsலயே ரிலீவ் ஆகுற மாதிரி, ரிலீவ் ஆகிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஜாபா இருந்தாலும் கஷ்டம் தான். உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் அந்த ஒரு 1 year 2 year நீங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகும். Thank you, sir. ஓகே. Hello, Bharat. Yeah, my question is what are the challenges you faced as a beginner and how did you overcome the challenges? பிகினரா ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் இன்ஜினியர் தான் என்னோட ஒர்க். நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண கம்பெனியில் என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி. நான் 18 டிப்ளமோ முடிச்சோன்னே ஒரு 18-19 அந்த இயர்ஸ் இருக்கும். அது ஜாயின் பண்ணோன்னே எனக்கு சேர்த்தோடனே ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் போட்டாங்க. அப்போ எனக்கு அந்தளவுக்கு நாலேஜில் லாங்குவேஜில் அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. இங்கிலீஷ் கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. அங்கே ஃபஸ்ட்டு லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு ஒன்று கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃபீல்டில் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட ஃபுல் ஒர்க்கிங் அதோட இது எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுறக்கோ இனிஷியல் ஸ்டேஜில் எதுவும் தெரியாமல் நம்ம கேட்டு கேட்டு ஒர்க் பண்ணுறக்கோ இருக்குல்ல, அந்த ஒரு கஷ்டம் தான் இருந்துச்சு. அது ட்ரைனிங் எடுக்க எடுக்க ப்ராடக்ட் பற்றி நீங்கள் தெரிய அது எல்லாமே பழகிரும். லாங்குவேஜும் அந்த அளவுக்கு பெருசாக கஷ்டம் இல்லை. நீங்கள் ஒரு 1 or 2 months அந்த ஏரியாவில் இருந்தாலே உங்களுக்கு பேசிக்கான லெவலில் எல்லாம் தெரிஞ்சிடும். மிச்சப்படி பெரிய கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. Okay, thank you, Bharat. ப்ரோ என் நேம் ஹரிகாந்த். நீங்க இப்போ ஒர்க்கு இப்போ போறீங்களா ப்ரோ? இப்போ நம்ம அந்த ஒர்க்குக்கு போயிட்டே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் கத்துக்க முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் எல்லாம் கிடைக்குமா நமக்கு? இது எப்படி? இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு அது போக எக்ஸ்ட்ரா நம்ம அடிஷனலா ஒர்க் பண்ற மாதிரியா பர்சனலா? புதுசா ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் ஏதாச்சும் நம்ம புதுசா ஒர்க் பண்ணிட்டே கத்துக்கிற மாதிரி டைம் கிடைக்குமா நம்மளுக்கு? இல்ல அதுக்கெல்லாம் எதுவும் வாய்ப்பு இருக்காதான்? அதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம ட்ரைனிங்ல ஒர்க்ல கத்துக்கிறது தான். அடிஷ்னல் டைம்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது தான். இப்போ ஒர்க்கை பொறுத்து தான் ப்ரோ. இப்போ நீங்க ஏஐல ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கோர் ஃபீல்டே கிடைச்சிட்டா ஓகே. இல்ல சப்போஸ் ஜாப் கிடைக்க பிபிஓ இந்த மாதிரி போச்சுன்னா அதுல கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை, சும்மா பேசுறது மட்டும்தான். நம்ம எந்த ஜாப் எடுக்கிறோமோ அதுக்கு அதுல என்ன கத்துக்கிறோமோ அது நம்ம கத்துக்கிறது தான், நம்ம இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். நம்ம கத்துக்கிட்டு அதை ஃபுல்லா உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சுன்னா, ஏ டு ஜெட் தெரிஞ்சுன்னா நீங்களே தனியா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் அப் கம்பெனி என்டர்பிரினரா கூட நீங்க ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. Hello, Bharat. I'm Lawrence, and my question is, what is your final year project, and where did you get the idea from? Get the idea? ஓகே. நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து என்னோடது ஐஓடி பேஸ்டு மானிட்டரிங் ஆஃப் டேம் வருது. நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் மைக்ரோ ப்ராசஸரை வச்சு நம்ம ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி டேமில் வந்து என்னென்ன நார்மலாக பேசிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ டேம்னா நமக்கு அதனால் என்ன டேமேஜ் ஆகும்னா, ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து நியர்பை ஏரியாஸ்லலாம் ஃப்ளட் அலர்ட் வரும். இல்லை அது உடஞ்சி வந்துச்சுன்னா ஃப்ளட் அலர்ட் வரும்.
அந்த தண்ணியில வேற ஏதாவது கெமிக்கல் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் ஆனாலும் அது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. மிச்சம் எந்த பர்பஸ்க்கு ஏதோ அதுக்கு பிஹெச் லெவல் இருக்கும். அது தனியா ஒரு சென்சார் வச்சு நான் பார்த்துருந்தோம். அந்த டேம் வந்து எவ்வளவு வாட்டர் லெவல் இருக்கு, எந்த லெவல் வந்தா அந்த வந்து இண்டிகேஷன் பண்ணும், இதெல்லாம் டோட்டலா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து என்னென்ன ஃபங்க்ஷனுங்க எடுத்து மானிட்டரிங்காக ஒரு டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அது எதனால வந்துச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம சென்னையில இந்த ஃப்ளட்